விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், ராஜ்யஸ்தானம். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1, 2 அடங்கிய ராசி மண்டலம். ராசிநாதன் வருகிற 29ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. அன்றைக்கி கிரகணம், ராகு கிரகஸ்த சூரிய கிரகணம் ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கு. ஸோ 3ஆம் இடத்துல கிரகணம் நடக்கிறதுனால பெரிய தோஷமெல்லாம் கிடையாது. இருந்த போதிலும் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி ராசிநாதனும் கிரகணத்தில் உட்படுறாரு, ராகுபடியில் போகிறதுனால எல்லாருமே அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகே நேயர்களே, கிரகணத்தை பற்றி நான் அதில் பெருசாக சொல்லலை, ஆனால் கொஞ்சம் தோஷம் இருக்குது. அதனால் சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை 29/3/2025 பங்குனி 15 பங்குனி அமாவாசை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கிரகணம் மதியம் 2:20 சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நடக்கு, ஒரு 4 மணி நேரம் நடக்கு. ஓகே, அடுத்து நேரில் இந்த வீடியோ பற்றியில் முக்கியமான விஷயத்தை பேச போகிறோம். நம்ம நிறைய தகவல் இருக்குது, எல்லாம் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேதுகள் பயிற்சியை பற்றி வீடியோ நிறைய போடுறாங்க. நானும் போட்டிருக்கிறேன், சனி பயிற்சிக்கு வீடியோ போட்டுக்கிறேன். 18ஆம் படி படி சத்தியம்னு சில தகவல்களை சனி பயிற்சிக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து வேதநாயகன் வாக்குன்னு குரு பகவானை பற்றி பேசியிருக்கிறேன். ஏன்னா குரு பகவான் தென்முக கடவுள் வேதநாயகன், அப்படி ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த 2 லிங்கையும் அதை அட்டாச் பண்ணுறேன். பார்க்க முடியாதவர்கள் அதை பார்த்துருங்க, அது பார்க்காம இருக்கிறவங்க அதை பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரிட்டர்ன் வியூவர்ஸுக்கு நன்றி, நியூ வியூவர்ஸுக்கு நன்றி. அதுபோக சேனலில் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா நேரடியாக என்கிட்ட தகவலில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே நேரலே, இப்போ நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க, நடந்த காலங்களுக்கு சீதேவி அப்படிம்பாங்க. நம்ம எந்த அளவுக்கு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நட ரொம்ப முக்கியம், நடந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, சுகப்படுவோம். சுகம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. நம்மளை யாரும் ஃபோனில் கேட்டாலும் சரி, நேரில் பார்த்தாலும் சரி, என்ன சொல்லுவாங்கன்னா ஹவாரியூ அப்படி தான் கேட்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா ஃபைன், ஐ ஆம் ஃபைன் அப்படிமா. அப்படின்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நல்லா இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் நல்லா இருக்கேன், மனதாலும் உடலாலும் நல்லா இருக்கேன். அது போய் என் குடும்பம் நல்லா இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க. ஸோ ஐ ஆம் ஃபைனுங்கிறது ஒரு நான் நலமாக இருக்கேன்னு மற்றவருக்கு தெரிவிக்கிற வார்த்தை. அந்த நலம் என்ற வார்த்தை 4ஆம் வீட்டில் தான் வருது. 4ஆம் வீடு சுகஸ்தானம். இப்போ 4ஆம் வீடு எப்படி சார் இருக்குன்னா, 4ஆம் வீட்டுக்கூடிய செவ்வாய் 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. 4 கூடியவன் 7ஆம் வீட்டில் நீசம் அடைகிறாரு. வருகிற 7ஆம் தேதி, ஏப்ரல் 7ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு. செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருது, நல்ல அமைப்பல்ல, நீசம் அடைகிறார் கடகத்தில். செவ்வாயை மையப்படுத்தி அந்த வீடியோ போடுறேன். அதனால் செவ்வாய் முக்கியமான கிரகம் மகர ராசிக்கு. உங்கள் ராசியில் உச்சமடைகிற கிரகம், முருகப்பெருமானுடைய அம்சம், தைரிய, வீரம், எனர்ஜி, இப்படி எல்லாம் சொல்லிட்டு போகலாம். மனிதனுக்கு உடம்புல ஓட ரத்தத்தை சம்மந்தப்படுறது செவ்வாய் கிரகம் தான். ரத்தம் ரொம்ப முக்கியம். சுண்டு வரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஓடுற ஒரே பொருள் ரத்தம் தான். உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனைஸையும் கன் பண்ணுறது ரத்தம் தான். ஸோ ரத்தம்னு ஒன்று அந்த லிக்விட் ஃபார்மில் இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி அந்த ரத்தத்துக்குரிய செவ்வாய் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் நீசம் அடைகிறாரு. அவர் கிட்டத்தட்ட ஏப்ரல் 7ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7, 8, 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதில் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 8ஆம் இடத்துக்கு வருவார், 9ஆம் இடத்துக்கு வருவார். வரும்போது சனி பகவானை பார்ப்பார், உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். ஸோ அப்போ கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட்டு கழித்து பார்த்தோம்னா தொலைதூர எப்படி சொல்லுவாது, அதை எதிர்காலத்தை நோக்கி பார்த்தோம்னா அது நம்ம சொல்லுவாங்கள்ல, தொலைதூர திட்டம் அப்படிம்பாங்க, தொலைநோக்கு திட்டம். எஸ், நமக்கு ஜோதிஷம் தெரியுது, அந்த தமிழ் ஆடல் வரமாட்டேக்கு, உரையாடல் வரமாட்டேக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் வராதுல்ல, அது இறைவன் செயல். அது தொலைநோக்கு திட்டம். அரசியல்வாதிகளாம் சொல்லுவாங்க தொலைநோக்கு திட்டம் அப்படிம்பாங்க. அது மாதிரி தொலைநோக்கு பார்வையில் பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் அடுத்து 8, 9ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சனி பகவானை பார்ப்பார், உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். உங்கள் ராசிநாதன் இப்போ தான் உங்களுக்கு பாதச்சினியாக இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. இந்த காலகட்டத்தில் செவ்வாயோட பார்வை வரும். எப்போ இருந்து சார் வரும் அப்படி பார்த்தோம்னா 6/6/2025 ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் சனி பகவானை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாலும் 8ஆம் பார்வையாலும் அடுத்தடுத்து பார்ப்பார். உங்கள் ராசிக்கு சிம்மத்திலிருந்து பார்க்குறது ரொம்ப கொடுமை, ரொம்ப இக்கட்டான நிலையாக இருக்கும். சரி, இக்கட்டான நிலையாக இருக்கும். சிம்மத்துக்கு வரக்கூடாது. 8ஆம் இடத்துலேருந்து அவர் உங்கள் ராசிநாதனை பார்ப்பார். 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையால் பார்ப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. மகர ராசிக்கு இதை முன்கூட்டியே சொல்லிடுறேன். சரியா நேர்களே, அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார்படுத்திக்கோங்க. ஒரு ஜோதிடர் முன்னாடியே சொல்லணும், ஒரு ராசிக்கு உள்ள சாதக பாதங்களை சொல்லணும். இப்போ சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. ராகு பயிற்சி மத்தியம பலனை கொடுக்கும். குரு பயிற்சி சுமாராக இருக்கும். குரு பயிற்சி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்த வருகின்ற நாட்களுக்கு குரு நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு, இருந்தாலும் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பாரு. இந்த குரு பயிற்சி நல்லா இருக்காது. 2026 நடக்கிற குரு பயிற்சி சூப்பராக இருக்கும்.
இந்த இடைப்பட்ட காலத்தில் செவ்வாயும் வந்து கொஞ்சம் சிக்கலை உண்டு பண்ணுறாரு. செவ்வாயும் ஒரு முக்கியமான கிரகம் தான். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை நிலைப்பாடை மாற்றுவார். இப்போ வக்கரத்தில் இருந்து ரொம்ப நாளாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் கபடி விளையாண்டுட்டு இருந்தார். அப்படி முன்னுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். இப்போ வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து நச்சுன்னு உட்கார்றாரு. என்னைக்கு உட்கார்றாருன்னா ஏப்ரல் 7ஆம் தேதி 7/4/2025 உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து உட்கார்றாரு. அதாவது திங்கக்கிழமை வராரு. திங்கக்கிழமை பங்குனி 24ஆம் தேதி திங்கக்கிழமை ஏப்ரல் 4ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து உட்கார்றாரு. ராசிக்கு வந்து உட்கார்றது வந்து முக்கியமல்ல. அவர் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்தையும் ராசியும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இதுதான் ரொம்ப முக்கியம். கர்மஸ்தானத்தை பார்க்குறாரு, ராசியை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் எமோஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, தொழிலில் ஒரு நிதானம் இல்லாமல் இருப்பீங்க, கவனமாக இருக்கணும். வருமானம் கொஞ்சம் கையை பிடிக்கும். சரியா? பேச்சில் ஒரு வேகம் இருக்கும், சுடுசூழ் இருக்கும், நிதானம் இருக்காது, அவசரப்பட்டு பேசுவீங்க, டென்ஷன் ஆவீங்க, பதட்டப்படுவீங்க, தொழிலில் ஒரு ஏற்றம் இருக்காது. அதுபோக 10 கோடி சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இல்லை. 3ஆம் இடத்துல அவர் வந்து வக்கரம் அடைஞ்சு இருக்கிறாரு. சரியா? வக்கரம் அடைஞ்சு நல்ல நிலைமையில் இல்லை சுக்கிரன். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு வழிபாடு அதிகப்படுத்தணும். வழிபாடு அதிகப்படுத்தணும் எப்படி சார் அப்படின்னம்னா 2 தெய்வத்தை கும்பிடுங்க. நீங்கள் வந்து ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொன்னேன், நான் 18ஆம் பட கருப்பசாமியை கும்பிடுங்கன்னு சொன்னேன். அது சனி பகவானுக்காக சொன்னேன், சனி ராகு இணைவுக்காக சொன்னேன். சனி பகவானும் ராகும் இப்போதைக்கு பரவாயில்ல, ஓரளவு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாங்க. சுக்கிரன் ரொம்ப வீக்காக இருக்கிறாரு. சுக்கிரன் வீக்காக இருக்கிறதுனால மகாலட்சுமி கும்பிடணும். சரியா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அதுக்கடுத்து வந்து செவ்வாயும் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ முருகப்பெருமான் வழிபாடு, 2 வழிபாடு. அத்தையா மருமகனா இந்த உறவில் இருக்குது. ஏன்னா முருகனுக்கு வந்து அத்தை வந்து மகாலட்சுமி, மாமன் மனைவி. சரியா? ஸோ முருகனுக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும், முருகப்பெருமானுக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு அவதாரத்தில் பார்த்தோம்னா தேவயானங்கிறது வந்து தேவேந்திர மகளா இருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் விஷ்ணு சம்மந்தப்பட்டு வரும். ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வாட் எவர் மேபி, முருகனுக்கு வந்து மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். பொதுவாக எல்லாருக்குமே அத்தைனா ரொம்ப பிடிக்கும். பொண்ணை பெற்ற அத்தை காட்டிலையும் நம்ம அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சி நமக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒருத்தர் இருக்கிறார் மகர ராசியில், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அவங்க அப்பாவுடைய அக்காவோ தங்கச்சியோ ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் பிறந்த காலத்தில் வந்து அவங்க எடுத்து கொஞ்சிருப்பாங்க, என் அண்ணன் மகன் எடுத்து கொஞ்சிருப்பாங்க. இவருக்கும் ஒரு பாசம் இருக்கும். சித்தப்பை பெரியப்பனை காட்டிலையும் அத்தை மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். அது மாதிரி தான் சில தெய்வங்களுக்கும் உறவு முறை இருக்குது. முருகனுக்கு வந்து மகாலட்சுமி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும். அதன்படி பார்க்கும்போது வந்து முருகன் கோயில், பெருமாள் கோயில் 2 கோயிலுக்கும் வந்து நீங்கள் நடந்து போங்க. ஏன்னா சுக்கிரன் தான் சீதேவி, மகாலட்சுமி. நடந்த காலங்களுக்கு சீதேவி அப்படிம்பாங்க. எந்த அளவு நடக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இறைவனுடைய அருள் கிடைக்கும். செருப்பு போடாமல் நடங்க. செருப்பு போடாமல் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் நடக்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வேணால் செருப்பு போடாமல் போகலாம். ஆனால் தூரமாக இருக்குது சார், ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம்னா செருப்பு போடாமல் போகாதீங்க. அது வந்து உத்தேசம் அல்ல, நல்ல விதமாக பார்க்கப்படாது. செருப்பு போட்டே போங்க, நடந்து போங்க. பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ நடந்து போங்க. பெருமாளும் முருகனும் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, தனித்தனியாக தான் இருப்பாங்க. முருகன் வந்து தனித்தனியாக இருப்பார், இல்லை சிவன் கோயிலில் இருப்பார். பெருமாள் கோயிலில் தான் பெருமாளோட மகாலட்சுமி இருக்கும். ஸோ இப்படி தனித்தனி கிழமையில் போங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போங்க, செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போங்க, நடந்து போங்க. சரியா நேர்களே? வீட்டில் வண்டி வாகனம் இருந்தாலுமே அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் நடந்து போங்க. சரி சார், ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வண்டியில் போங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நடந்து போங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்னாச்சும் நடந்து போய் தெய்வத்தை கும்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதைத்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடந்த காலங்களுக்கு சீதேவி. கோயிலுக்கு வந்து நடப்பயணம் ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த காலத்தில் வந்து யாத்திரை போயிருக்கிறாங்க. நட யாத்திரை, நடப்பயணம், இதை வந்து நடந்து போவாங்க. எந்த அளவுக்கு நடந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்ல பலன்கள் நடக்கும். இப்போதைக்கு வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக செவ்வாய் தான் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து ஒரு சிம்ம சுப்பனமாக 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு, நீசம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கனால என்ன சார் பலன்கள் அப்படின்னு வந்து சொன்னோம்னா, ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு மேலே பொதுவாக 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அறிவுபூர்வமாக இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு. 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சுகப்படுவீர்கள். சுகம் இருக்கும், இருந்தாலும் அவர் நீசம் அடைகிறதுனால 4ஆம் இடத்துல மறையாமல் நீசம் அடைகிறாரு. அதில் 2 விதம் இருக்குது, வளர்பிறை தேய்பிறை இருக்குது. ஏன்னா வீடு கொடுத்த சந்திரன் வந்து வளர்பிறைக்கு தேய்பிறைக்கு உட்பட்டவன். பௌர்ணமிக்கு பின்னாடி சில பிரச்சனைகள் இருக்கும். அமாவாசைக்கு பின்னாடி நல்லா இருப்பீங்க. ஏன்னா அமாவாசைக்கு பின்னாடி வளர்பிறை சந்திரன், பௌர்ணமிக்கு பின்னாடி தேய்பிறை சந்திரன். ஸோ சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் செவ்வாய் அங்கே ஆக்ட் பண்ணுவார். அவருக்கு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் போவார், அடுத்து பூச நட்சத்திரத்தில் போவார், அடுத்து வந்து ஆயிலை நட்சத்திரத்தில் போவார். எல்லா நட்சத்திரமும் உங்களுக்கு வேண்டியதான். புனர்பூச நட்சத்திரம் தான் குரு நட்சத்திரம். குரு நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்ந்து போயிடுவீங்க, அலைச்சல் இருப்பீங்க புனர்பூச நட்சத்திரத்தில். அடுத்து பூச நட்சத்திரம் ராசிநாத நட்சத்திரம் தான். 1-2 கூட நட்சத்திரத்தில் 4-11 கூட போகிறது நல்லதான். அடுத்து புத நட்சத்திரம் 6-9 கூட நட்சத்திரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நட்சத்திர சாரம் அங்கே நல்லா தான் இருக்குது. இருந்த போதிலும் செவ்வாய் வந்து நீசம் அடைகிறாரு.
4 கூடையவன் 4க்கு 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறாரு. சுகம் இருந்தாலும் கொஞ்சம் இழைச்சி தான் இருப்பீங்க. நல்லா இருக்கும். வண்டி வாகன யோகம் இருக்கும். செவ்வாய் வந்து பூமிகாரகன். இடம் மனை வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஆரம்பிங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் நீசமானாலுமே நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு. ஸ்தான பலம் மட்டும் தான் இருக்கிறாரு. அதனால் அந்த காரியங்கள்லாம் நடக்கும். என்ன கொஞ்சம் தொய்வாக இருக்கும், அவ்வளோதான். நடக்கிற காரியத்தில் கொஞ்சம் வேகம் இருக்காது. அதுதான் பெரிய விஷயம். காரியம் நடக்கும், வண்டி ஓடும், ஆனால் ஸ்பீடு இருக்காது. அவ்வளோதான் சாமி. நீங்கள் 80ல் போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் 40க்கு மேலே அங்கே வந்து இது பண்ண முடியாது. அது என்ன சொல்கிறது, ஆக்சிலேட்டர் போகாது. ஆக்சிலேட்டர் என்ன தான் அமுக்குனாலும் வேகம் இருக்காது. அப்படித்தான் பலன்கள் போகும் மகர ராசிக்கு நடந்து வருகின்ற காலத்தில். ஏன்னா செவ்வாய் வந்து வேகத்துக்குள்ள கிரகம், தைரிய சேனாபதி, ஒரு போர் கடவுள். போருக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? வீரவேல் வெற்றிவேல்லாம் ஓடுவாங்க. சும்மா நின்று ஏதாச்சும் ஓட மாட்டாங்க. ஒரு வேகத்துடன் ஒரு ஃபோர்ஸோடு தான் போருக்கு போவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் போர்க்கடவுள் செவ்வான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த போர்க்கடவுள் வந்து இப்போ 4க்கு 4ஆம் இடத்துல நீசம் அடைகிறாரு. 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. சிறப்பு தான், லாபம் இருக்கும். தாப்பன் வழியில் நல்ல லாபம் இருக்கும். கோயில் குளம் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடம் பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்டது. 11ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம். ஸோ எந்த அளவுக்கு கோயில் குளத்துக்கு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். எந்த அளவுக்கு அறுபடை முருகனை நினைக்கிறீங்களோ, அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். அந்த ஆறுபடையான முருகப்பெருமானை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க, அவங்க கோயிலுக்கு போகிறீங்களா நல்லபடியாக இருக்கும். அறுபடை வீட்டுக்கு போக முடியுமா சார் அப்படின்னா போகலாம். அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க போகலாம். திருத்தணி, திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலையில் இருக்கிறவங்க பக்கத்துலேயே முருகன் கோயிலுக்கு போகலாம், வீட்டுக்கு பக்கத்துலேயே. மற்ற இடத்துல இருக்கிறவங்க முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க, வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு போங்க, நடந்து போங்க. அதுதான் முக்கியம். நடந்தால் வாலி காவேரி. காவேரி நதி வந்து அப்படியே அந்த குடகுமலையில் ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது, கடலில் முடியுது. டெல்டா மாவட்டம் தாண்டி கடலில் போய் முடியுது. காவேரியாக போய் சரியா தலைக்காவேரியாக போய் திருச்சி போய் அங்கே போய் முடியுது. எதுக்கு சொல்ல வரேன்னா அது வந்து ஒரு நடப்பயணத்தை மேற்கொள்ளுது. எந்த அளவுக்கு நடந்து அது வரதுனால தான் அது போகிற இடமெல்லாம் வளமாகுது. சரியா, நாடெங்கும் செழிக்க நன்மையெல்லாம் பெருக, எல்லாத்தையும் செழித்து பெருக வச்சு அப்படியே போய் கடலில் கலக்குது. அது மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நடப்பயணத்தோடு முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த அளவுக்கு செல்வ செழிப்போடு இருப்பீங்க. அவர் 7ஆம் இடத்துக்கு போனாலும் தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு. 4ஆம் வீட்டுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்லா தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா, தொட்டகாரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், சகோதர வழியில் ஒரு இணக்கம் இருக்கும், ஆள் ஷார்ப்பாக இருப்பீங்க. சிவி விட்ட பென்சில் மாதிரி ஷார்ப்பாக இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. என்ன சில பேருக்கு வந்து கண்ணில் சில பிரச்சனைகள் வரும், உஷ்ண சம்மந்தப்பட்ட கண் பிரச்சனை வரும். இப்போ ஏற்கனவே கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சா, காலையில் தூங்கி எந்திக்கும் போதே கண்ணெல்லாம் எரியற மாதிரி இருக்கும். ஸோ கண்களை நல்லா பார்த்துக்கோங்க. வயதானவர்கள் ஐ ட்ராப்ஸ் ஊற்றிக்கோங்க. கண்களில் பிரச்சனைனா டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உஷ்ணம் இருக்கிறதுனால அடிக்க ஒரு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. சனி நீராடு அப்படிம்பாங்க. சனிக்கிழமை தோறும் ஆண்கள் சனி புதன் நீராடுங்க, பெண்கள் செவ்வாய் வெள்ளிக்கு நீராடுங்க, சிறப்பாக இருக்கும். செவ்வாய் வந்துருச்சு பார்த்தீங்களா, பெண்களுக்கு வந்து இந்த செவ்வாய் தோஷம் கொடுக்குறதே செவ்வாய் தான். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு தான் செவ்வாய் தோஷம் அதிகமாக இருக்கும். அது இப்போ 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடத்துக்கு வருது தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அடுத்தடுத்து 7, 8க்கு வருது தோஷம் தான். சகோதர வழியில் சில தோஷம் இருக்கும். இருந்தாலும் அவர் சகோதரக்காரனாக தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து சிம்மத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துல இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருப்பார். 4ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் இருப்பார். 11ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பார். ஸோ மகர ராசினியர்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுதான் எப்படின்னா, எனக்கு வால் வேண்டாம்ப்பா, கேடயம் இருந்தால் போதும் அப்படி சொல்கிற மாதிரி. என்கிட்ட வால் இருந்தால் தானே அடுத்தவனை போய் நான் குத்த முடியும். எனக்கு வால் வேண்டாம், நான் அடுத்தவனை குத்தவும் வேண்டாம், அடுத்தவனை என்னை குத்தக்கூடாது. அப்படின்னா கையில் கேடயம் இருக்கணும். மற்றவன் குத்த வரும்போது நம்ம தடுத்து விளையாடணும். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு டிஃபென்ஸ் தான், அஃபென்ஸ் வேண்டாம். மகர ராசினியர்களுக்கு வந்து இப்போதைக்கு டிஃபென்ஸ்லேயே இருங்க. கையில் கேடயத்தோடையே தற்காப்பு கவசத்தோடையே இருங்க, பாதுகாப்பு உணர்வோடையே இருங்க. அஃபென்ஸ் வேண்டாம். சரியா, அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, செவ்வாய் அடுத்தடுத்து பயிற்சி 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு வந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறது மகர ராசிக்கு உள்ள ஒரு பெரிய பெனிஃபிட். ஓகே, என்ன தேய்ச்சி குளிங்க, பெண்கள் குடிங்க. ஏன்னா பெண்களும் அந்த செவ்வாய் வெள்ளிக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது, தலைமுழுகாடுறது. செவ்வாய் தோஷம் இல்லை, செவ்வாய் தோஷம் இருக்குது. ஏன்னா ராகு கேது குரு சுக்கிர தொடர்பில் செவ்வாய் வந்தால் தான் அந்த தோஷம் குறையும்பாங்க. இப்போ கடகத்துக்கும் சிம்மத்துக்கு வர்ற செவ்வாய் வந்து குரு பார்வைக்கு வரல, சுக்கிரை சம்பந்தம் வரல. சுக்கிரை சம்பந்தத்துக்கு பின்னாடி வருவார், சுக்கிரை பயிற்சி விட்டு வருவார். ராகு இதுகள் சம்பந்தம் இல்லை. அதனால் செவ்வாய் தோஷம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் ஜனன ஜாதகத்தில் ஆரம்ப காலத்தில் செவ்வாய் தசை நடக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டத்தில் பிறந்த குழந்தைகள் ஒரு 15-20 வயசுக்கு இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. செவ்வாய் தசையில் ராகு புத்தியாக இருக்கிறவங்க கவனமாக இருங்க. ஏன்னா ராகு பயிற்சிக்கு பின்னாடி செவ்வாயும் ராகுவும் சஷ்டாசமாக இருப்பாங்க. ராகு ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். இதெல்லாம் ஒரு நான் தொலைநோக்குகளை சொல்கிறேன், ஒரு ஜோதிடர் என்ற முறையில் எதிர்காலத்தை கடந்து சொல்கிறேன். மே 18க்கு மேலே ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அப்போ ராகுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல இருப்பார், சஷ்டாச அமைப்பு. ஸோ அதனால் இந்த ராகு திசை செவ்வாய் புத்தி, செவ்வாய் திசை ராகு புத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சரியா, அந்த தசா புத்தியில் தாங்க வேலை செய்யும். ஒரு கிரகம் சரியில்லைன்னா அது சம்மந்தப்பட்ட தசா புத்தி அந்த இடத்துல தான் வேலை செய்யும்.
அதனால் அந்த தசாபுத்தி அமைப்பில் இருக்கிற கவனமாக இருங்க. உடம்புல உஷ்ணம் இருக்கும், சரியா? உடம்புல உஷ்ணம் இருக்கும், உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், உரப்பான ஐட்டம், எண்ணெய் பலகாரங்கள் இதெல்லாம் தவிர்த்துருங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க, பழங்கள் நிறையா சாப்பிடுங்க, குளிர்பானங்கள் நிறையா சாப்பிடுங்க, நுங்கு இளநீ இதெல்லாம் சாப்பிடுங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் சைடிஷாக சொல்லிட்டு இருக்கான்னு. வேறு வழி இல்லை, ஏன்னா செவ்வாய் பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உடல் ஆட்டோமேட்டிக்காக உஷ்ணமாயிரும். நீங்கள் வெயிலில் அலையணும், கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா தான் உடம்புல ஹீட் ஆகணும் இல்லை. சும்மா நார்மலாக ஏசி ரூமில் இருந்தாலே உடம்பு ஹீட் ஆகும். ஏன்னா அந்த சீதோசனம் இங்கே வருது, அந்த அமைப்பு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் ராகுபடியில் போய் மாட்டிக்கிறாரு டிசம்பர் 15 வரைக்கும். ராசிக்கும் செவ்வாய் பார்வை வருது. ஸோ உடல் ஆட்டோமேட்டிக்காக உஷ்ணமாகும். மோசன் பிரச்சனை வந்துடும் சில பேருக்கு. மோசன் வராது, பொதுவாக உஷ்ணம் உடம்புல உஷ்ணமானாலே மோசன் வராது. உடம்பை பார்த்துக்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும். ஓகே நேயர்களே, அது போக உங்களுக்கு என்னென்னா கோபம் புசுக்குன்னு வரும். கோவத்தை விட்டுருங்க, வீண் பலிக்கு ஆளாவீங்க. பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்க விவகாரத்துக்கே போகாதீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்றீங்க. பிறகு விவகாரத்தில் தலையிட்டிங்கன்னா பிரச்சனை தான். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் வாயை பிடுங்குவாங்க, உங்களை போட்டு கொடுப்பாங்க, உங்களை பற்றி புறம்பொருள் பேசுவாங்க. அதனால் கவனமாக இருங்க. இதுலேயும் கொஞ்சம் இதாக இருங்க. சண்டே விட்டுருங்க, சமாதான நோக்கத்திலே இருப்பாங்க. அதான் நான் முதல் சொன்னேன், எனக்கு வாழ் வேண்டாம், கேடயம் இருந்தால் போதும் அப்படின்னு இருக்கேன். அதனால் கேடயத்தோடு இருங்க. வாழை தூக்கி கடாசிருங்க. கையில் கத்தி இருக்க வேண்டாம், கத்தி இருந்தால் சேதாரம் தான். ஸோ கேடயத்தோடு இருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க, நல்ல விதமாக இருக்கும். யாத்திரை, சல யாத்திரை போங்க. அதைத்தான் சொன்னேன், நடந்த காலத்துக்கு சீதேவின்னு. அப்படி போனீங்கன்னா கையில் காசு பணம் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மனை விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனை விஷயத்தில் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால, 7ஆம் இடத்துல இருக்கிறனால கணவன் விஷயத்தில் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போனவர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் கூடுதலாக. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி கெட்டு போயிருப்பாரு? சனி பார்வையில் இருப்பார். சனியோட 3, 7, 10 பார்வையில் இருப்பார். உங்கள் ஜனன ஜாதகத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் நமக்கு 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் அசுப தொடர்பில் இருக்குது, எந்த கிரகங்கள் சுப தொடர்பில் இருக்குது, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். செவ்வாய் அசுப தொடர்பில் இருந்தாருன்னா அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருப்பார். இல்லைனா சனி பகவான் பார்வையில் இருப்பார், சனி பகவான் கூட சேர்ந்துருப்பார், ராகு கூட சேர்ந்துருப்பார், இல்லைனா சூரியன் கூட சேர்ந்துருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது, சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. இப்படி காம்பினேஷனில் செவ்வாய் இருந்தார்னா இது மாதிரி நேரத்தில் சிக்கலை பண்ணுவார், சிக்கலை உண்டாக்குவார். கவனமாக இருக்கணும். மனைவி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதுபோக பிரிவினை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கோவிச்சிட்டு போகிறது, நீ என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட எவ்வளோ நாள் குப்பை தள்ளுவேன், குடும்பத்தை நான் கட்டி காப்பேன், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கொண்டாடி சண்டை போட்டு கோவிச்சிட்டு போகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லை. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து வருகின்ற காலத்தில் கொஞ்சம் கணவன் மனைவி கூட இணக்கமாக இருங்க, சரியா நேயர்களே? கோவப்படாதீங்க, ஏன்னா கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காசு பண பிரச்சனை இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். 1000 தான் பிரச்சனை வந்தாலும் கையில் காசு இருக்குப்பா, சமாளிச்சுக்கலாம். பொண்டாட்டி இல்லைன்னா என்ன ஹோட்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி கையில் காசு பணம்லாம் இருக்கும். தேவ ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. மர்ம உறுப்புகளில் கம்ப்ளைண்ட் வரும். மர்ம உறுப்புனா என்ன? அக்கம், கையில் அக்கம் சொல்கிறோம்ல, இடுக்கு அக்கம், பைல்ஸ் பிரச்சனை, இன்ஃப்ளெக்ஷன் ஆகுது, இடுப்பு கீழே பிரச்சனைகள் இதெல்லாம் வரும், மோசன் பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனைவி விஷயத்தில் செலவுகள் இருக்கும். நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் மனைவி எதனாச்சும் செலவு பண்ணும். அதனால் ஆண்மார்கள், மகர ராசி ஆண்கள் மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அந்த அம்மா எதுவும் கிடைச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க, சண்டை பிடிக்காதீங்க. சகோதர விஷயத்தில் இணக்கம் இருக்கும், சகோதர விஷயத்தில் உதவிகள் இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு மிக நல்லா பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க, தலைமை பதவியில் இருக்கிறவங்க, லீடர்ஷிப்பாக இருக்கிறவங்க, டீம் லீடராக இருக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஒரு விஷயத்தில் பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருக்கிறவங்க, நிர்வாக கமிட்டியில் இருக்கிறவங்க, ஊர் நாட்டமாக இருக்கிறவங்க, தலைவராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. ஆள் நல்லா ஜம்முன்னு இருப்பீங்க. அதுபோக குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மனைவி விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும், மனைவி உறவு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ செவ்வாய் இப்போ 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால உள்ள சாதக பாதங்களை சொல்லியிருக்கிறேன். பெருசாக ஒன்றும் பாதகம் இருக்காது. தான் வீட்டுக்கு மறையாமல் தான் இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு, ஓரளவு நல்ல பாதசாரத்தில் தான் போகிறாரு. சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சரியா? சந்திரன் இப்போ அமாவாசைக்கு போகிறாரு. வருகிற பங்குனி 15 அமாவாசை தான். ஸோ பங்குனி 15லேருந்து அங்கிட்டு ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்கும், சரியா? அங்கிட்ட ஒரு 15 நாளைக்கு நல்லா இருக்கும். பங்குனி உத்திரம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பங்குனி உத்திரம் முடிஞ்சிருச்சா? உங்களுக்கு வர்ற பௌர்ணமி வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரனாக இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா நேர்களே? வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும், சரியா நேர்களே? அதனால் முருகப்பெருமான் கோவிலுக்கு போங்க, நடந்து போங்க. பங்குனி உத்திரம் இனிமேல் தான் வருது. பங்குனி 11ஆம் தேதி தான் வருது. 11/4/2025, பங்குனி 28 தான் வருது, சரியா? சந்திரன்
போயிடுவார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருப்பார். நல்ல அமைப்பு தான். ஸோ பங்குனி உத்திரம் வந்து வளர்பிறையில் தான் வருது. வளர்பிறை கடைசி தான் பங்குனி உத்திரம். பௌர்ணமியை தான் பங்குனி உத்திரம். பௌர்ணமி விட்டு தான் வரும். சதுர்தசி தீயில் தான் வருது. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைக்கு மேலே நல்லாயிருக்கும். வருகிற மார்ச் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நல்லாயிருக்கும். சரி, 3 நாள் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருப்பார். 29, 30, 31 அதுக்கங்கிட்ட அப்படியே மேசத்துக்கு போயிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். ஸோ மேசம் டு கன்னி இதுதான் ஜோதிடம். மேசத்துலேருந்து கன்னி வர வரைக்கும் நல்லாயிருக்கும். உத்திரத்துக்கு மேலே பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை ஆயிரும். அந்த நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சந்திரன் வீட்டில் இருக்கிற வரைக்கும், ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டு பலன்கள் இருக்கும். சரியா? வளர்பிறை காலத்தில் இந்த பிரச்சனையோட தாக்கம் கம்மியாக இருக்கும். தேய்பிறை காலத்தில் அதிகமாக இருக்கும். இவ்வளோதான். இதுதான் ஜோதிடம். சரியா நேர்களே? பலன்களை பிரித்து பார்க்கணும்னா இப்படி தான் பிரித்து பார்க்கணும். ஏன்னா சந்திரன் தான் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த கிரகம். சந்திரன் வளர்பிறையில் நல்லா ஃபோர்ஸாக இருந்தாருன்னா பலன்கள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும். சந்திரன் தேஞ்சு போயிட்டாரு, நல்ல நிலைமையில் இல்லை, இருள் சந்திரன் இருக்கிறாருன்னா பலன்கள் வந்து கொஞ்சம் பாதகமாக இருக்கும். அவ்வளோதான். வாட்டவர் மேபி முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வத்தை கும்பிடுங்க, இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க, காவல் தெய்வத்தை கும்பிடுங்க. முருகப்பெருமான் கோயிலுக்கு நடந்து போங்க. சரியா? ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் போங்க. வாழ்த்துக்கள். நடந்தால் வாழி காவேரி. காவேரி ஏன் சொல்கிறேன்னா, காவேரி வந்து தமிழ்நாட்டையே வாழ வைக்கிறவ. தமிழ்நாட்டில் வந்து ஒரு மைய பகுதியில் போகுது, திருச்சியில். சரியா? திருச்சி தான் தமிழ்நாட்டுக்கு சென்டர். ஸோ அந்த தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதே காவேரி தான். மற்ற எத்தனை தண்ணிகள் ஓட ஜீவநதிகள், தாமிரபரணி இருந்தாலும் சரி, தாமிரபரணி ஜீவநதி வருஷம் முழுக்க தண்ணி போகும். அது தென் தமிழ்நாட்டை வாழ வைக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வைகை வந்து மதுரையில் போகுது. வைகை வந்து அது ஒரு ஆறு, ஆனால் கடலில் சேராது, கம்மாயில் தான் சேரும். பார்த்திபன் ஒரு கம்மாயில் தான் சேரும். வைகை ஆறு வந்து தான் இருக்கிறதுலே உப்பற்ற ஆறு. இந்த நேரத்தில் இந்த ஆறை பற்றி சொல்கிறதுனால இந்த தகவல்னு சொல்கிறேன். வைகை வந்து எப்பயுமே ரொம்ப ஒரு மகிமை வைகை ஆற்றுக்கு இருக்குன்னா அது வந்து கடலில் போய் சேராது. மற்ற எல்லாரும் கடலில் போய் சேரும். வைகை வந்து தான் போய் கம்மாயில் போய் சேரும். அதனால தான் வைகை தண்ணிக்கு உப்பு இருக்காது. வைகை ஆறு முழுக்க சிவலிங்கம் தான் இருக்குது. அது ரொம்ப ஒரு புண்ணியமான கதை. அந்த கதையை சொன்னோம்னா நமக்கு ஒரு மாதிரியாக புல்லரிக்கும். ஏன்னா வைகை ஆறு அந்த அளவுக்கு ரொம்ப பக்தி பரவசமான ஒரு ஆறு. அந்த வைகை ஆற்று மண்ணே வந்து முக்கியமானது. ஓகே, வாட் எவர் மேபி, இந்த காவேரி வந்து தமிழ்நாட்டு மையப்பகுதியில் ஓடுது. சோழமண்டலத்தில் ஓடுறதுனால சோழமண்டலம் சோறு படைத்தது. என்னதான் ஒரு மனிதன் கையில் காசு பணம் இருந்தாலும் சோறு இருக்கணும். ஸோ தமிழ்நாட்டுக்கு சோறை கொடுக்கறது சோழமண்டலம் தான். தமிழ்நாட்டுடைய நெற்களஞ்சியம் சோழமண்டலம் தான், தஞ்சாவூர் தான். அதை சொல்லி வீடியோ நிறைவு பண்ணுறேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, நடந்தால் வாழி காவேரி. அது மாதிரி நடந்த காலங்களுக்கு சீதேவி. சரியா? நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு செல்வம் பெருகும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், நல்லபடியாக வருவீங்க. இந்த செவ்வாயோடைய தாக்கம் வெகுவாக குறையும். வாழ்த்துக்கள் நேயர்களே.